சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ஸ்டெல்லா தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையாக பார்ப்போம். காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் சுமத்ரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி இருப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து வரும் 48 மணி நேரத்தில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது. அதை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகப்படியாக பதிவாகிய மழையின் விவரம்: விருதுநகர் 8 சென்டிமீட்டர், மதுரை ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட், சிவகாசி, திருப்புவனம், திருத்தணி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மேட்டுப்பட்டி, திருமங்கலம் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டரும், சத்யபாமா யூனிவர்சிட்டி, செம்பரம்பாக்கம், விரிஞ்சிபுரம், பூந்தமல்லி ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டரும், அண்ணா யூனிவர்சிட்டி, காட்டுப்பாக்கம், வெள்ளூர், பரமக்குடி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும் பதிவாகியுள்ளது. தற்போது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் சொல்றோம். மண்டலமா வரும் 28 அது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். சரியா? புயலா உருவாகுனா அது தமிழகத்துக்கு அதிக மழை பெய்ய கொடுக்குமா, ஆந்திரா கொடுக்குமா மேடம்? இல்ல, தமிழகத்திற்கு அந்த அளவுக்கு நம்ம இப்போதைக்கு எதிர்பார்க்கல. ஆனா தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது. அதனை தொடர்ந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நாங்கள் கட்டாயம் கொடுப்போம். ஓகே, அது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஸோ அவ்வப்போது நாங்கள் உங்களுக்கு அப்டேட் செய்வோம். ஓகே, மீனவர்களுக்காக தற்போது எதுவும் வார்னிங்ஸ் எதுவும் இல்லை. தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரும் பட்சத்தில் தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு அப்பொழுது என்ன நிலவரப்படி தொடர்ந்து நாளை மறுநாள் அந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் செய்வோம். ஓகே, ஒன்ஸ் மோரா